அனைவருக்கும் வணக்கம். இப்போது ரொம்ப நாளாக இந்த முகூர்த்தம் டைமிங்க்கு அந்த சார்ட் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு அந்த லேட்டிடியூட் அப்புறம் அந்த டேட்டா பேஸ் இல்லை, அதனால் அதை சிங்க்ரனைஸ் பண்ண முடியல எக்ஸலில். ஸோ வெளியில் வந்து ப்ரைவேட்டாக சாஃப்ட்வேர் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டம். புதுசாக இருப்பவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுலாம் இருக்குது. ஸோ எக்ஸல் ஷீட்டில் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் அதை ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு செட் பண்ணியிருக்கேன். கேபியில் இருக்கிற 249 லிஸ்ட் அவுட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து உங்களுக்கு அந்த என்னோடய கூகுள் ட்ரைவில் அந்த லிங்க் தரேன். ஸோ தட் நீங்கள் அதில் வந்து 2 எக்ஸல் ஷீட்ஸை வந்து பார்ப்பீங்க. 2 எக்ஸல் ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கிலீஷ் ஒன்று தமிழில் இருக்குது. அதுலேயே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் வந்து என்னென்னா, இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இந்த லிங்க் வந்து வந்துடுதுன்னா இப்படி 2 சார்ட் வந்துடும். 2ல் வந்து ஒன்று வந்து தமிழில் இருக்குது, இன்னொன்று வந்து இங்கிலீஷில் இருக்குது. நான் இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக. இப்போ தமிழில் இருக்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தமிழில் வந்து இந்த இடத்துல பிகினிங் மேஷம் டைம்னு போட்டிருக்கேன். அதாவது மேஷ லக்னத்துடைய நேரம் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து டைப் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் எங்கே போய் நான் மேஷ லக்னத்துக்கு அந்த டயத்தை அந்த தேடணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கிளிக் இதில் போய் அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உதய லக்ன உச்சக்கரை அட்டவணைன்னு வரும். இதில் இந்த இதை டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு பல்லாவரம் அப்படின்னா நீங்கள் அந்த சிட்டி இடம் வந்து நீங்கள் புதுக்கோட்டை, பல்லாவரம், திண்டுக்கல் உங்களோட இடத்த வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து ஒரு புதுக்கோட்டைன்னு போடுறேன், வந்து 7th போடுறேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மேஷ லக்னத்துக்கு எப்போ வந்து மேஷம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், 6/27/22 மேஷ லக்ன உதயம் மட்டும்தான் இங்கே எழுதணும். மேஷ லக்னத்தோடைய உதயம் மட்டும்தான் எழுதணும். ஏன்னா அது செவ்வாய் கேது ஸ்டார்டிங் டைம். இப்போ நம்ம வந்து செவ்வாய் கேது ஸ்டார்டிங் டைம் என்ன வருதுன்னா 6/27/22. அப்போ இதை வந்து இங்கே இன்புட் பண்ணுங்கள். இதை வந்து 6/27/22 நீங்கள் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கனாலே இந்த டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரிஷப லக்னத்தில் சுக்ரன் / சந்திரன் / குரு அப்படிங்கிறது அது ஒரு முகூர்த்த நேரம். இது ஆக்சுவலாக ஜிஎம்பியில் வந்து அவங்க 311 இருந்த அந்த ஒரு மெத்தடில் 11th லார்டை மட்டும் வச்சுருக்கோம். அந்த 3rd லார்டும் இங்கே இருக்குது. இது வந்து ஜென்ரலாகவே இந்த 11th லார்டு இருக்கிற லிஸ்ட்டை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் வேறு மாதிரி. இது முன்னாடி ஜிஎம்பி இந்த டயத்தில் நான் போட்டதுனால அதை நான் அப்படி வச்சுருக்கேன். ஜிஎம்பி முகூர்த்தங்களை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் ஜிஎம்பி கிளாஸ் ஸ்ரீ குருமூர்த்தி குருஜி அவர்கிட்ட நீங்கள் படிக்கணும். அவர் யார்கிட்ட சொல்கிறாங்களோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இதில் வந்து இந்த டைமிங் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் இங்கே வந்து அந்த சந்திரன் குரு காம்பினேஷன் 311 இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை சொல்கிறேன். ஆனால் இப்போ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 11th லார்டுக்கெல்லாம் சரியாக வருமானா, இது எல்லாமே 11th லார்டை வந்து இங்கே வச்சுருக்கோம். மிதுனத்துக்கு 2nd ஹவுஸ், 11th ஹவுஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஸ்டார் லார்ட், சப் லார்ட் அப்படின்னுலாம் குறிச்சிருக்கோம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு சுக்ரன் / சந்திரன் / குரு, மிதுன லக்னத்துக்கு புதன் / செவ்வாய் / சூரியன் அந்த டைம். அடுத்தது வந்து புதனில் அந்த கடகத்தில் பார்த்திங்கன்னா புதன் / சுக்ரன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து 11th லார்டை அல்லது 3rd லார்டை காம்பினேஷன் பண்ணி இருக்கும். இங்கே 2nd ஹவுஸையும் 11th ஹவுஸையும் கனெக்ட் பண்ண இந்த இடம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், அல்லது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கலாம். ஆனால் கண்டிஷன் வந்து ஒரே கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்னா, இங்கே இருக்கக்கூடிய 11th லார்டு யாரும் 8th ஹவுஸில் இருக்கக்கூடாது. 8th லார்டுடைய சாரம் வாங்கக்கூடாது. 8ஆம் அதிபதியின் சாரமும் இதையும் வாங்கக்கூடாது. என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க, எங்களுக்கு என்னென்ன புரியலை
அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த டயத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 8ல் இருக்கக்கூடாது. ரிஷப லக்னத்துக்கு இந்த சப்லார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு 8ஆம் இடம் அதில் இருக்கக்கூடாது. அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் பற்றி என்ன செய்யணும்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இந்த சப்லார்ட் வந்து என்ன இருக்கக்கூடாது, 8th ஹவுஸில் இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த டைமிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 2, 11, 10 மணி அண்ட் ப்ராஃபிட் அண்ட் ஜாப் பிஸ்னஸ். அதுக்கு 2, 9, 10 பிளானட்ஸ் மணி ப்ராஃபிட் ஜாப் பிஸ்னஸ் லக்கு. இதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப் 2, 5, 11 பிளானட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஜாப் லக் அதுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு டைம். இந்த டயத்தில் வந்து பிளானட்ஸ் எதுவும் 6, 8 ஒன்றுக்கு ஒன்று இந்த 2 கிரகமும் 6, 8 இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சப்லார்டு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. 8ஆம் அதிபதி சாரம் வாங்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக இந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து மேபி ஆல்மோஸ்ட் 98% அக்யூரஸியாக இருக்கும். அப்படி இல்லை, அதாவது 1 to 1.5 minutes வந்து முன்ன பின்ன இருக்கும். அதனால் மிட் பாயிண்டில் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதுக்கோ இறங்குங்க. சின்ன பிளானட்ஸ் வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஜூபிட்டர், சாட்டன் அந்த மாதிரியான பிளானட்ஸு, ராகு பெரிய பிளானட் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இது தமிழில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்கிறது பார்ப்போம். இதில் வந்து இந்த இங்கிலீஷில் இருக்கிறதுல வந்து நான் மிட் பாயிண்ட்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்கேன், மிட் டைம்னு சொல்லி. இப்போ இந்த 2 முகூர்த்தத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 98% எல்லாருக்கும் சரியாக இருக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் அதை கரெக்டாக இந்த டயத்தை வந்து இங்கேயும் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இங்கேயும் அந்த இங்கிலீஷ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கிளிக் திஸ் இங்கிலீஷ் லிங்க் அண்ட் தென் இஃப் யூ கோ அண்ட் என்டர் areas, starting of Aries ascendant. Let's see how things work. நான் காப்பி பண்ணுறேன், paste, I just paste it here. So you can find Udaya Lagna rising time here. Just note it down here and then you just copy here. You have to fill your places if you are in a US or any other country. You just select the calendar time and your location promptly. You can even say New York or something like that. You can it will just come there. Philippines, Manila, it's also there. So to your place you have to find this one and then you just copy this one, paste it in English, all combination here. You just enter it. So okay, and then it has changed. So at your place you can find the muhurta time here. Take this planet and the condition is the star lord and sub lord should not be in 8th house from the ascendant. If it is not like that, then you can just blindly go through this muhurtam and then you can use it. Definitely it will give profit while you are doing share market trading and all. The condition is very much important. You can consider that as a disclaimer too. Okay, thank you for watching. Thank you.